ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஐசி vlogs. இன்னைக்கு நம்ம என்ன vlog பார்க்க போறோம்னா ட்ரீட்ல இருக்கோம். ட்ரீட் வச்சிருக்காங்க. என்ன ட்ரீட் அப்படின்றத வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். என்னென்ன பாருங்க. ஸோ வந்து என்ன ட்ரீட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஆக்சுவலாக வந்து டேடிக்கு வந்து ஐஃபோன் 15 ப்ரோ வாங்கணும், ஐஃபோன் வாங்கணும் அப்படின்னு 15 வாங்கணும் அப்படின்னு சொல்லி நாங்களாம் ரொம்ப நாளாக பேசிக்கிட்டு இருந்தோம். சரி இன்னைக்கு வந்து வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னை காலேஜ்லேருந்து பிக் பண்ணிட்டு அப்படியே வந்து வாங்குறதுக்கு வந்தோம். எனக்கும் எங்கள் அம்மாவும் வந்துட்டு சடன் ட்விஸ்ட்டு கொடுத்தாரு எங்கள் அப்பா. என்ன ட்விஸ்ட்டு அப்படின்னா வந்துட்டு எனக்கு வேணாம், நான் பேபி மட்டும் கிஃப்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அம்மாக்கே வந்துட்டு அந்த ஃபோனை வந்துட்டு கிஃப்ட் அப்பா பண்ணிட்டார். எனக்கு வந்து ஒரே வா இப்படிலாம் இருக்காங்கன்ற மாதிரி ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. நான் அப்பத்துலேருந்து டேடிக்கு வந்துட்டு எனக்கு ட்ரீட் வேணும் கேட்டுகிட்டே இருந்தேன். ஸோ அட் லாஸ்ட் வந்து நம்மளை கூப்பிட்டு வந்து எங்கே உட்கார வச்சுருக்காங்க, KFCயில். அதுக்கும் நான் அவ்வளோ திட்டு வாங்கிட்டு வந்து உட்காந்துருக்கேன் கேவலமாக. பட் எனக்கு நான் என்ன வந்து மனசார ஏத்துக்கல நான் ஐஃபோன் 15 ப்ரோ மேக்ஸ் என்ன கலர் மெட்டாலிக் நேச்சுரல் டைட்டானியம் அப்படின்றத வந்து ஃபோனை வந்து டேடிக்கு வாங்கினதுல டேடி வந்து அம்மாவுக்கு கிஃப்ட் பண்ணால் அது அம்மாவுக்கு பிடிக்கலன்றதுல மனசார ஏற்றுக்க முடியல அப்படின்னு. அது ஏன் அப்படின்னா டேடி எல்லாமே எங்களுக்கு வாங்கி கொடுத்து அவங்களும் பண்ணிக்க மாட்டேறாங்கன்ட்டு நம்ம வாங்கி கொடுப்போம். அப்படியா இருந்தால் நான் சந்தோஷப்படுவேன். சும்மா சீனுக்காச்சும் எனக்கு பிடிக்கல. இல்லை சீரியஸாகவே நான் அதுதான் சொல்கிறேன். எல்லாருக்கும் வாங்கி கொடுக்குறேன், இன்னைக்கு உனக்கு வாங்கணும் அப்படின்னு தான் நான் கிளம்புனேன். வாங்கி கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா போல்டாக வாங்கி கொடுங்க, நான் வாங்கிப்பேன் ஆசையா. நானும் நீங்களும் என்ன பண்ணுறோன்னா டெய்லி நைட் வந்து மாஸ்க் போட்டு ஒவ்வொரு ஜுவல் ஷாப்பாக எக்கி குடிச்சு திருடிட்டு வாங்க. ஏன் திட்டினேன் KFCக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஒரு பண்ணும் பர்கர் அப்படின்னு நமக்கு அதே புதுசு எரியும். அது இல்லாமல் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டைட்டாக சாப்பிட்டாச்சு. டைட்டாக நான் சாப்பிடலையே, எனக்கு பசிக்குது, என் வயிறு ஃபுல்லாக எம்டியாக இருக்கு. அதுவும் 4 மணி, நீங்களாம் 4 மணிக்கு வந்தீங்களா? அதனால நான் என்ன சொல்ல வரேன், பசியோட தான் படுத்துருக்கேன். நான் என்ன சொல்ல வரேன்னா அதனால இன்னைக்கு பேபிமா சமைக்கல. சரி, நான் என்ன பண்ணுறேன், நைட்டும் எப்படி சமைக்காது. அதனால நான் நினைச்சேன் இது உள்ள வந்து நம்ம 1000 ரூபாய். ஓகே, இன்னொன்று வந்துட்டு நேற்று என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வந்து என்ன வந்து சொன்னாங்க அப்படின்னா, நீ கொஞ்சம் வெயிட் கெயின் ஆகிட்ட அப்படின்னு எனக்கு பூஸ்ட் வேறு கொடுத்துட்டாங்க. அதனால வந்துட்டு நான் வந்து இன்னும் பூஸ்ட் ஆகி நிறைய சாப்பிடாது சாப்பாடாக சாப்பிடணும். இந்த KFCயும் பர்கருமா சாப்பிட்டீங்கன்னா டெய்லி KFC பர்கர் மாதிரி முன்னாடி இப்படி வந்து நிற்கும். அப்போ உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்க? அப்போ என் ஃப்ரெண்ட்ஸ் தான் யார், நம்ம யூடியூப் ஃப்ரெண்ட்ஸ். ரைட், எங்கள் அண்ணன் எல்லாருமே எப்படி தெரியுமா அப்படின்னு ஒரு பார்த்து சிரிப்பாங்க. எல்லாரும் ஒன்றை பார்த்து சிரிக்கிறாங்க. எனக்கு பரவாயில்லப்பா, அந்த ஏஜ் ஆஃப் 34ல நான் இப்படி இருக்கிறேன்னா என்னது 34 இல்ல 43 83. சரி ஓகே உங்களுக்கே தெரியும் கூப்பிடுறாங்க பாரு, டோன் எடுத்து நோடு. சரிண்ணா, பசிக்குது, செமையா பசிக்குது. எனக்குலாம் நிற்கிது பசி. ஏன்னா ஃபோனுக்கு கொஞ்சம் அங்கே ஒர்க் இருக்கு, ஃபோன் வேலை நடந்துன்னு நிறைய ஒர்க் இருக்கு. நீங்கள் எனக்கு ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுத்தீங்கன்னா நான் அந்த டிவிக்கு முன்னாடி உட்காந்துட்டு நான் பாட்டுக்கு சாப்பிட்டு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் 2 இருக்கு, வாங்கி சாப்பிடுனேன். ஒன்று உனக்கு ஒன்று தம்பிக்கு. அந்த இது 2 ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் இருக்கு. 2 ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் சாப்பிடுவா. நைட்டு வந்து இதையும் தாண்டி யாராவது பசி எடுக்குதுன்னீங்கன்னா வீட்டில் மேகி நூடுல்ஸ். எனக்கு கண்டிப்பாக பசி எடுக்கும். நான் மேகி நூடுல்ஸ் போட்டு சாப்பிட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுவும் இல்லாமல் என்னோட பேக்கில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 4-5 கேக் வெரைட்டிஸ். சரி, நியூ இயருக்கு உன்னோட இது என்ன? நியூ இயருக்கு வந்து என்ன ஏதோ சொல்லுவாங்கல்ல, ஏதோ ரெவல்யூஷன். வேஸ்ட் பண்ணாமல் ஃபுட்டு சாப்பிட்டு கரெக்டாக வெயிட் கெயின் பண்ணணும். உன்னோடது மணி சேவ் பண்ணணும். அது ரெவல்யூஷன் இல்லை, மணி சேவ் ரெசல்யூஷன் வந்து எனக்கு வந்து பீச்சை பார்த்தா மாதிரி ஒரு பெரிய பங்களோ கட்டிட்டு காலையில நடக்கிறத சொல்லுப்பா, நடக்காது சொல்லாதுப்பா. நான் இதெல்லாம் செய்யலாம். ஒரு ரெசல்யூஷனும் கிடையாதுங்க. நம்ம எதை எடுத்தாலும் ப்ராக்டிஸ் பண்ண போகிறதுக்காக
என்ன சொல்றது, கடைப்பிடிக்க போறது இல்லை, இம்ப்ளிமெண்ட் பண்ண போறது இல்லை. அதனால நத்திங் ரெசல்யூஷன். இந்த பழக்கத்தை விட்டுடலாம், அந்த பழக்கத்தை விட்டுடலாம், அப்படியெல்லாம் கிடையாது. அதை பண்ணலாம். அதுதான் ரெசல்யூஷன். போங்க. 985 எப்ப 5 கூட்டாங்க 985 984 நம்ம 984 அது வந்து ரொம்ப நேரம் ஆச்சு வந்து எடுத்துட்டு போக பண்ணுவாங்க அவங்க. ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வெளிநாடு ஆர்டர் பண்ணி கொடுக்க மாட்டோம். ஒரு 10 கஸ்டமருக்கு எனக்கு பர்கர் சாப்பிட்றாங்க, எனக்கு பர்கர் வாங்கி தர மாட்டேன்ட்டாங்க. வேஸ்ட், டோட்டல் வேஸ்ட். இவங்களா மட்டும் ஆனால் இங்கே லைட்டு ஃபோக்கஸ் லைட்லாம் இருக்கனால நல்லா இருக்கும், குவாலிட்டியாக இருக்கு வீடியோ. வேர்ல்டஸ் டேஸ்டியஸ்ட் சிக்கன் அப்படின்னு சொல்லிட்டு போர்டு பின்னாடி அழகா இருந்தது. வாவ் இருப்பா. என்னடா இது சிக்கன் என்னப்பா 4 சிக்கன் நாங்க அதெல்லாம் காணோம். இன்னும் 10 சிக்கன் வரணும். அதான் கேட்குறேன். லாவா கேக்கையும் காணுமே. சரி ஓபன் பண்ணிக்கோங்க. என்னோடது என்ன தெரியுமா, என்னோட ரெசல்யூஷன் என்ன தெரியுமா, கரெக்டாக சமைக்கணும்னு நான் எய்ம் பண்ணியிருக்கேன். வீட்டில் சமைச்சு சாப்பிடணும் அப்படி சொல்லிட்டு. ஏன்னா உடம்பு வீணாக போகிறது வந்து எனக்கே தெரியுது. அதனால கரெக்டாக அட்லீஸ்ட் ஒரு நேரம் வாரத்தில் 5 நாளாச்சும் சமைச்சிடணும் அப்படிங்கிறது. ஏன்னா 7 நாள் நீங்கள் சமைக்க என்ன விட மாட்டீங்க. அதனால அட்லீஸ்ட் 5 நாளாவது வீட்டு சாப்பாடு சாப்பிட்றணும் அப்படிங்கிறத வந்து நான் ரெசல்யூஷனாக எடுக்கிறேன். இதுக்கு ஃப்ரெண்ட்ஸ் என்ன மாதிரி டீசெண்டாக இல்லைங்க எந்த ரெசல்யூஷன் இல்லை எதையும் நான் செய்கிற மாதிரியும் இல்லைங்க. இப்போ எனக்கு எதாவது கொடுக்கணும்ப்பா. ஆனால் எனக்கு இது அவ்வளோவா பிடிக்காதுல்ல, எனக்கு உனக்கும் எனக்கு பிடிக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா மற்ற சாப்பிட்றதுக்கு இதை சாப்பிடவில்லை, மற்ற இடத்துல போய் சிக்கன் ரொம்ப சிக்கன் சாப்பிட்டு பர்கர் பீஸாலாம் அறவே பிடிக்காது. நான் சிக்கன் சாப்பிட்டு ரொம்ப நாளாச்சு. டேஸ்ட் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் தெரியுது. டேஸ்டே மறந்துட்டேன் நான். ஆமாம், நம்ம சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆகிட்டோம். ஹோட்டல் ஃபுட்டு என்னப்பா ட்ரீட் வைக்கிறியா? நீ தான் ட்ரீட் வச்சுருக்க. எதுக்குப்பா? iPhone 12 எனக்கு கிடைச்சதுக்கு நான் ட்ரீட் வைக்கிறேன்னா? எப்படியெல்லாம் ஜால் ஜாப் பண்ணது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். கிடையவே கிடையாது. எப்பவுமே வந்து சங்கலாய்ப்பா இருக்கு. யாருக்கு எதுக்கு எப்படியா இருந்தாலும் நான் தான் யூஸ் பண்ண போறேன். அது ஓகே. மேக்ஸிமம் டைம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நீ தான் ஃபோன் கேரி பண்ணிருப்ப. எனக்கு வேலைன்னா மட்டுமே கேரி பண்ணிப்பேன். அப்ப நானா தூக்கியா கேரி பண்றதுக்கு இல்லாம ஃபோன் பாக்குறது எடுக்கிறது வைக்கிறதெல்லாம் வச்சுன்னு இருப்பேன். பட் ஆனா வந்து வேலை செய்யறது தான் நான். மற்ற டைம் ஃபோன்ல நீ தானே டேக் கேர் பண்ணிட்டு இருப்ப. டேக் கேர் பண்றேன். இன்னும் மொத்தத்துல அந்த ஆனா ஆண்டவரால உன் பர்த்டே ஆமா ஓகே. சாப்பிட்டு முடிச்சிட்டீங்களா? எதுக்கு லாஸ்ட் இயர் வரைக்கும் இந்த நாள் லாஸ்ட் இயர் வரைக்கும் கம்பேர் பண்ணதுல 2024 அப்படி இருக்குது. அப்ப எனக்கு ஆமா இல்ல ஜனவரி மாசம் வந்த எனக்கு 2024 இப்படி இருக்குதுன்னா பிப்ரவரி ஆகஸ்ட் செப்டம்பர் எப்படி இருக்கும்? ஆண்டவர் இதை விட பயங்கரமா இருக்கும். ஆண்டவர் இருக்காரு இருக்கும். சரி பாப்பா ஒழுங்கா சாப்பிடு. என்னப்பா ரெண்டு கிட்ட ஃபோக்கஸ் பண்ற பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். சாப்பிடு சாப்பிடு சாப்பிடு. இன்னும் 10 பீஸ் வரணும். ஸ்மெல் அப்படியே மூக்கு தொலைக்குது. அது வெறும் சாக்லேட் தான். சாக்கோல்லவா நல்லா இருக்கும். இந்த ஒரு ரூபாய் சாப்பிடலாம் எல்லாருமே. கொதிக்கும். இப்ப பார்த்து சாப்பிடும். கொதிக்கும் பார்ப்போம். இந்த ப்ரௌனி கேக்ல வர்றது தானே.
ஃப்ரெண்ட்ஸ் வந்துச்சு, wings வந்துச்சு. விங்ஸு விங்ஸில் நம்ம வந்து மினி லாலிபாப் தானே விங்ஸு. விங்ஸ் தனி. இது மசாலா ம் அது plain with masalas. Wow. $7.99. 840. 840 டேக்ஸோடையா? திடீர்னு ஏதோ ஆஃபர் போட்டுருக்காங்க. நல்ல டேஸ்டா இருக்கு இது. மசாலாலாம் போட்டு நல்லா இருக்கு ஃப்ரெண்ட்ஸு. என்ன ஒன்று அந்த போன்லெஸ் ஸ்ட்ரிப்ஸ் இந்த மாதிரி இருக்கும், டேஸ்ட் செம்மையாக இருக்கும். போட்டுருக்கோம் ஒரு சிலரில் மசாலா போட்டு தான் வந்திருக்கு. அது மசாலா ஒட்டிட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா கொதிக்குது. பாட்லாம் பண்ணுறேன். எனக்கு வந்து 2 ஸ்நாக்ஸ் இருக்கு. அது நம்பிட்டு போயிடும். சீக்கிரம் போய் சாப்பிட இதெல்லாம் எடுத்து போட்டுவோம். நம்ம வீட்டில் இருக்குல்லப்பா கெச்சப்பு. முதல்ல லெக் பீஸ்லாம் கொடுப்பாங்கல்லப்பா. அதான் நான் ஒரு லெக் பீஸ் நான் சாப்பிட்டேன். இந்த சக்கையெல்லாம் சாப்பிட முடியாது, அதனால லெக் பீஸ் எடுத்து சாப்பிட்டேன். அதுக்குள்ளே இது வந்துச்சா, இதில் நல்ல பீஸாக பார்த்து எடுத்துக்கலாம். அப்புறம் நம்மளுக்கு வெறும் ரெக்கை தான் வந்து மாட்டோம், கோழி ரெக்கை, அது எனக்கு பிடிக்காது. ஆமாம், அது என்னமோ உண்மைதான். ஆனால் எனக்கு ஒன்றும் பெருசாக பிடிக்காது. சாக்கோலாவாக சாப்பிட்டு பார்க்கலான்ட்டு கொஞ்சம் ஏற்கனவே எடுத்து வாயில் வச்சேன். சாக்லேட் இல்லை ஒரு மாதிரி இருக்கு. நான் ப்ரௌனி கேக் மாதிரி ஒன்று மாதிரி வரல. நம்ம பாண்டிச்சேரி சாப்பிட்ட மாதிரி இல்லைல்ல இது. சாப்பிட்டோம். அதுவும் இதே லாவா கேக் தான். லாவா கேக் தானே சாப்பிட்ட பாண்டிச்சேரியில். லவா கேக் தான் சாப்பிட்டீங்க, ஆனால் அது கேக்குள்ளே இருந்தது. ஆமாம், அப்படியே ஒழுகுச்சு இல்லை உள்ள அந்த இது கட்டி. அது வேற இது வேற மாதிரி இருக்கு. அது செம்மையாக இருந்தது. இது ஒன்றும் பெருசாக உங்களுக்குலாம் எனக்கு என்னமோ அந்த தடவை டேஸ்ட் வித்தியாசம் தெரியுது. சாக்லேட்டு எனக்கு garlic taste அதிகமாக எதுல இல்லை எனக்கு ஹார்டாக தெரிஞ்சது. பெரிய சிக்கன்லாம் ஹார்டாக தெரிஞ்சது மேலே இருக்கிறதெல்லாம். எனக்கும் ஒன்றும் அதெல்லாம் தெரியல ஹார்டாலாம். ஏதோ ஒரு சிக்கன் மட்டும் அது இருக்கும். என்ன இருந்துச்சு உங்கள் பிரேசஸ் இது எதுக்கும் எடுத்துன்னு வந்து இங்கே வச்சு இது குடிக்கணும்ல. எனக்கு வேணும். அவ்வளோதான். ஓகே ஃப்ரெண்ட், நம்ம போய் அடுத்த வேலையை பார்ப்போம்.